வந்தே மாதரம். ஓவியம் செய்வோம், நல்ல ஊசிகள் செய்வோம், உலக தொழில் அனைத்தும் உபந்து செய்வோம். பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், மிடி பயம் கொள்ளுவார், துயர் பகை வெல்லுவார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இன்றைய காணொளி வாயிலாக நாம் நினைத்து பார்க்க போகும் தேசபக்தர்கள் நெல்லையப்பர் ஐயா, கஸ்தூரி ரங்க, சந்தானம் ஐயா, ராஜகோபால் ஐயா ஆகும். நெல்லையப்பர் ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் திருநெல்வேலி பரளிக்கோட்டை ஆகும். இவர் சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகிய போராட்டங்களில் பங்கு பெற்று பெல்லாரி சிறையில் சிறை தண்டனை பெற்றிருக்கிறார். தான் வசித்து வந்த பகுதிக்கு பாரதிபுரம் என்று பெயர் சூட்டியிருக்கிறார். பாரதியின் கவிதைகள் என்ற தலைப்பில் இவர் புத்தகமும் வெளியிட்டிருக்கிறார். வெள்ளையர்களுக்கு எதிராக சுதேசி கப்பல் விட்ட வ.உ. சிதம்பரம் ஐயா அவர்கள் தொடங்கிய சுதேசி கப்பல் நிறுவனத்திலும் இவர் பணியாற்றியிருக்கிறார். சுதேசிக்கு ஆதரவாக இருந்ததால் இவர் பாளையங்கோட்டை சிறையிலும் சிறை தண்டனை பெற்றிருக்கிறார். மார்ச் 28 இவரின் நினைவு தினமாகும். கஸ்தூரி ரங்க, சந்தானம் ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் திருவாரூர், மன்னார்குடி, குமட்டித்திடலாகும். இவர் சட்டம் பயின்றவர், மிகச்சிறந்த எழுத்தாளர். இவர் ஒத்துழையாமை இயக்கம், சத்தியாகிரகம் ஆகிய போராட்டங்களில் பங்கு பெற்று சிறை தண்டனை பெற்றிருக்கிறார். காதி உற்பத்தியை அதிகரிப்பதற்காக பல்வேறு அமைப்புகளையும் இவர் நிறுவியிருக்கிறார். இந்தியன் எக்ஸ்பிரஸில் இவர் முதலில் ஆசிரியராகவும், இந்துஸ்தான் டைம்ஸில் இணை ஆசிரியராகவும் இவர் பணியாற்றியிருக்கிறார். இவர் அரசியல், இலக்கியம் ஆகிய தலைப்புகளில் பல்வேறு படைப்புகளை இவர் எழுதியிருக்கிறார். மார்ச் 28 இவரின் நினைவு தினமாகும். ராஜகோபால் ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் கரூர், குளித்தலை ஆகும். இவர் சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகிய போராட்டங்களில் பங்கு பெற்று வேலூர் சிறையில் சிறை தண்டனை பெற்றிருக்கிறார். ஏப்ரல் 1 இவர் அவதரித்த தினமாகும். தேசபக்தர்களின் புகழ் இம்மண்ணில் என்றென்றும் ஓங்கி ஒழித்து கொண்டே இருக்கட்டும். தேசியமும் தெய்வீகமும் இம்மண்ணில் என்றென்றும் பட்டொளி வீசி பறந்து கொண்டே இருக்கட்டும். ஓம் ஜெய்ஹிந்த்.